ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிரீன் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கடுத்து வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நான் இன்னைக்கு கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வதங்கிக்கிறட்டும். நம்ம சிக்கன் வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை நல்லா கழுவின பிறகு நம்ம இந்த வெங்காயத்து கூட சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா வதங்கிக்கிறட்டும். சிக்கன் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ்.